வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு மிட் டர்முக்கு எப்படி நம்ம தயாராகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரையில் சோசியல் சயின்ஸ் ஈஸியானது தான். உங்களுக்கு போர்ஷன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்டு பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 லெசன் உங்களுக்கு வரும், அதாவது 2 லெசன் தான் பேஸ் கேட்பாங்க, 2 லெசன் மெயின். தேர்ட் லெசன் கூட உங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்கிறது இது வராது, ஓகேவா? இது நீங்கள் இப்படி பார்க்குறதா சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. மற்றபடி இதில் நீங்கள் 2 லெசனுமே இம்பார்ட்டண்ட்டு தான், ஓகேவா? இது நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது நான் இது மிட் டேர்முக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு மிட் டேர்ம். இப்போ அடுத்து பாருங்கள், ஜியாகிரஃபியில் அதே மாதிரி தான் உங்களுக்கு 3 லெசன் ஜியாகிரஃபியில் வரும். தேர்ட் லெசன் சும்மா லைட்டாக ஒரு வியூவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஓகேவா? அடுத்து சிவிக்ஸில் அதே மாதிரி 2 லெசன் இருக்கு. இந்த 2 லெசனில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணால் போதும். எக்கனாமிக்ஸில் அதே மாதிரி தான் 2 லெசன், ஒரு லெசன் நல்லா தரவு பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நான் அடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றேன், ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட் வேர்ல்டு வார் இந்த லெசனில் நான் மேப் இம்பார்ட்டன்ட்லாம் அப்புறம் கொடுக்குறேன். இப்போதைக்கு இதை பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்க வேண்டியது. சூஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அதில் என்ன மாற்றுக்கிறது இல்லை. இதுவும் படிச்சிருங்க. மேட்ச்லேருந்து போன வருஷம் ரிவிஷன்லாம் கேட்டாங்க கொஷின், அது பார்த்துக்கோங்க. ஆன்சர் ப்ரீஃப்லியில் இந்த கொஷின், இந்த 3 கொஷின், இந்த ஃபஸ்ட் லெசனே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக படிங்க. பேலன்ஸ்டு படிக்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் லெசனில் பாருங்கள். செகண்ட் லெசன்லாம் அதே மாதிரி தான், சூஸு, ஃபில்லு, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஆன்சர் ப்ரீஃப்லியில் டாலர் இம்பீரியலிசம் படிங்க, ரோமு. இது டீட்டெயில் பொறுத்தவரையில் நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. 1, 3 படிச்சுக்கோங்க டீட்டெயில், ஓகேவா? 1, 3 படிங்க. அடுத்து தேர்ட் லெசன் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ஷன் கவர் ஆகுச்சு அப்படின்னா நீங்கள் வேணால் 1 வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. மெயினாக உங்களுக்கு போர்ஷன் ஆனால் வராது. இப்படி வந்துச்சுன்னா 1 வேர்ட் பார்த்துக்கோங்க. பெர்ல் ஹார்பர் இன்சிடெண்ட், பிரெட்டன் வுட் டீன்ஸு, IMF, அது மூலம் படிங்க. அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு கொஷின், ஓகேவா? டீட்டெயிலில் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். டீட்டெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில், ஓகேவா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஜியாகிரஃபிக்கு வந்துடுவோம். அது ஜியாகிரஃபியில் ஓகே, ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசன் கிவ் ரீசன் 3 கொஸ்டின் இருக்கா, நீங்கள் 3 கொஸ்டின் கிவ் ரீசன் படிச்சுக்கோங்க. டிஸ்டிங்விஷ் உங்களுக்கு குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் டிஸ்டிங்விஷ் வேணால் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் கிவ் ரீசன் படிச்சுக்கோங்க. இது தெரியாட்டி கூட இது நீங்கள் எழுதி ஓரளவு பேலன்ஸ் பண்ணிடலாம். ப்ரீஃப் லெசனில் கொஷினில் இது இது 4 மெயினு, இதுவும் நீங்கள் என்ன படிச்சுக்கணும், ஓகேவா? இது 4 மெயினு, அதுக்கப்புறம் இதை படிச்சுக்கலாம். பேராகிராஃபில் இது ரொம்ப மெயினானது. இது ரெண்டுமே மெயின் கொஷின். இது ஓரளவு, இது ரெண்டும் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், செகண்ட் லெசனை பொறுத்தவரையில் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் தான். இதில் பாருங்கள் 1 வேர்டு 2 மார்க்கில் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. 1 வேர்டு ப்ரீஃப்லி கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்டு, தேர்டு, ஃபோர்த், 5th, 9th, ஓகேவா? இதெல்லாம் மெயினாக ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்கதாங்கிறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கணும். கிவ் ரீசனில் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு தான். கிவ் ரீசன்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா ஒரு லெசன் இருக்கிறது 2, 3 தான். நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்சர் டீட்டெயிலில் இது பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இது போதும்.
இப்படி வந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் மற்ற கொஷின்ஸ் வச்சு. தேர்ட் லெசன் உங்களுக்கு வேணாம். அது நம்ம டேரெக்டாக சிவிக்ஸுக்கு போயிடுவோம். சிவிக்ஸ் ஃபஸ்ட் லெசன். சிவிக்ஸில் வந்து 1 வேர்டு முடிச்சிருங்க. அடுத்து 2 மார்க் பாருங்கள். கிவ் ஷார்ட் ஆன்சரில் வாட் இஸ் கான்ஸ்டியூஷன், சிட்டிசன்ஷிப்பு, ரிட்டு. ஓகேவா? ஒன்று இந்த ஒரு 5 கொஷின் தான் இந்த லெசனில் கொடுத்துருக்கேன். இந்த 5 கொஷினை படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து இதுலன்னு எப்படியும் வந்துடும். இது மெயின் படிச்சிருங்க. இப்போ அடுத்து நான் உங்களுக்கு 5 மார்க்கு. 5 மார்க்கில் வந்து இது மெயின் கொஷின், இது மெயின் கொஷின், இது ரெண்டு கூட அப்புறம் படிச்சுக்கலாம். இது ரெண்டும் மெயின் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. இப்போ கொடுக்குறதெல்லாம் மெயினாக முடிச்சிடணும். உங்களுக்கு இந்த எக்ஸாமில் வரணுன்னா கூட குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபஸ்ட் டேர்ம்னு வந்துடும். ஃபஸ்ட் ரிவிஷன் இந்த மாதிரி உள்ளதில் வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிடணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிங்க சரி பேலன்ஸ்லாம். செகண்ட் லெசனை பாருங்கள். இப்போ 2 லெசன் இருக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லெசனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லெசன் வேணால் நீங்கள் ரைட்டாக பார்த்துக்கலாம். மற்றபடி ஒரு லெசனாச்சும் ஃபுல்லாக தரவாக இருக்கும். அதுதான். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான். ப்ரீஃப் 1 வேர்டில் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். ப்ரீஃப் கொஷினில் ஃபஸ்ட்டு, 3rd, 4th, 5th இதெல்லாம் நல்லா படிச்சிருங்க. இது செகண்ட் இம்பார்ட்டண்ட்டு தான். ஃபஸ்ட்டு இதை ப்ரியாரிட்டியாக அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை படிங்க. டீட்டெயிலில் வந்து இது 2 ஃபஸ்ட்டு படிங்க, அதுக்கப்புறம் இதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இதை படிச்சுக்கோங்க. இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டு தான். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம டேரெக்டாக எக்கனாமிக்ஸ் போயிடுவோம். எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர். எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டரில் 1 வேர்ட்ஸ் ஃபுல்லாகவே படிச்சிருங்க. கிவ் ஷார்ட் ஆன்சரில் இது இந்த கொஸ்டின் per capita income, value added approach, இது ஃபுல்லாக படிச்சிடணும். இது ஃபுல்லாகவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது தான். ஏன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸ்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டை பார்க்குறத விட ஃபுல்லாகவே படிச்சிடலாம். இன்னும் ஷார்ட்டாக தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டுனா இது, ஆனால் இது ஃபுல்லாகவே படிச்சிருங்க. ஓகேவா? எது கேட்பாங்கன்னு தெரியாது. டீட்டெயில் கொஷினில் அதே மாதிரி தான். இந்த கொஷினு இது 2 ஃபஸ்ட்டு படிச்சிருங்க, அதுக்கப்புறம் இது படிங்க. ஓகேவா? இப்போ நான் கொடுத்துருக்கதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களால் ஒரு நல்ல மார்க் எடுத்துக்கலாம். ஒரு 90, 95 அபோவே எடுக்கலாம். உங்கள் 1 வேர்ட்ஸை பொறுத்து 1 வேர்ட்ஸில் மார்க் டிஃபர் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் 1 வேர்ட்ஸ் படிச்சிருங்க. கிவ் ஷார்ட் ஆன்சரில் குளோபலைசேஷன், டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன், மல்டிநேஷ்னல் கார்பரேஷன், ஃபேர் ட்ரேடு. 6th கொஸ்டின் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் படிங்க. இதில் எம்என்சி, சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் இது 2 ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஓகேவா? 2 ஃபஸ்ட்டு படிச்சிருங்க, அதுக்கப்புறம் பேலன்ஸ் படிக்கலாம். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இப்போ நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் படிக்க ஆரம்பிங்க. 10th வந்து ரொம்ப ஈஸியான சிலபஸ் தான். ஸோ நல்ல மார்க் எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.